1000 கடந்த தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை. 30,000 மெட்ரிக் டன் அரிசி முன்பதிவு. மின்சார வாகன இறக்குமதி தொடர்பில் கணக்காய்வு. லெபனானில் இருந்து இலங்கை தொழிலாளர்கள் வெளியேற்றம். இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் 1084 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் நிருபா பல்லேவத்த குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் சுமார் 68% பேர் இந்த நோயை மற்றொரு நபருக்கு பரப்பக்கூடியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் காணப்பட்ட தொழுநோயாளிகளில் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவானோர் பதிவாகியுள்ளதுடன் அதன் எண்ணிக்கை 115 ஆகும். கம்பஹா மாவட்டத்தில் 113 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் கடந்த வருடத்தில் சுமார் 1500 தொழுநோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாடு இயக்கத்தின் பணிப்பாளர் நிருபா பல்லேவத்த தெரிவித்தார். இதேவேளை நோய்க்கு சிகிச்சை பெறும்போது தேவையற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஆய்வக சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பிரியந்த அதபத்து தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகள் ஊக்குவிப்பு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் அனாவசியமான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பாவனையால் நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளின் பிரதிபலிப்பு நடைபெறுவதில்லை என குறிப்பிட்டார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு புறக்கோட்டையில் உள்ள இறக்குமதியாளர்கள் இந்தியாவில் இருந்து 25,000 முதல் 30,000 மெட்ரிக் டன் அரிசியை முன்பதிவு செய்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் அனுமதியின் பிரகாரம் தனியாருக்காகவும் இந்த அரிசி இருப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் குறைவாக இருப்பதால் குறைந்த அளவு அரிசி இறக்குமதி செய்ய முடியும் என இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நாடு, பச்சை, சம்பா ஆகிய அரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் திட்டம் தொடர்பில் விசேட கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 2022 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2023 செப்டம்பர் 15 வரை செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தின் மூலம் அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பாக கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக 55 பாதிக்கப்படக்கூடிய இலங்கை தொழிலாளர்களை குழு அடிப்படையில் லெபனானில் இருந்து வெளியேற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை அங்குள்ள இலங்கை தூதரகம் மேற்கொண்டுள்ளது. சர்வதேச குடியேற்ற அமைப்புடன் இணைந்து இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை தூதரகம் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 26 இலங்கையர்கள் கொண்ட அண்மைய குழு நேற்று மாலை கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. லெபனானில் உள்ள IOM-இன் உதவியை பாராட்டிய இலங்கை தூதரகம் லெபனானில் பதற்றமான சூழ்நிலை இருந்தாலும் மிகவும் தேவைப்படும் இலங்கையர்களுக்கு தொடர்ந்து வசதிகளை வழங்குவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவதாக நம்பிக்கை தெரிவித்தது. ஹிஸ்புல்லாவுடன் அதன் போர் நிறுத்தம் சரிந்தால் லெபனானில் மீண்டும் போருக்கு திரும்புவதாக செவ்வாயன்று இஸ்ரேல் அச்சுறுத்தியது. மேலும் இந்த முறை அதன் தாக்குதல்கள் ஆழமாக சென்று லெபனான் அரசையே குறிவைக்கும் என்று கூறியது. 19 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் தொடரின் அரையிறுதிப் போட்டிகளின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளும், இரண்டாவது அரையிறுதி இலங்கை மற்றும் இந்திய அணிகளும் நாளை பரீட்சை நடத்துகின்றன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இடம்பெற்று வரும் 19 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் தொடரில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றிருந்தன. 8 அணிகளும் ஒரு குழுவில் 4 அணிகள் வீதம் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு முதல் சுற்று லீக் ஆட்டம் இடம்பெற்றிருந்தது. அதற்கமைய குழு ஏயில் இலங்கை, நேபாளம், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் அங்கம் வகித்தன. அதேபோல் குழு பியில் பாகிஸ்தான், இந்தியா, ஜப்பான் மற்றும் போட்டிகளை நடத்தும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய அணிகள் இடம்பெற்றிருந்தன. அதற்கேற்ப முதல் லீக் சுற்றில் ஒரு அணி மற்ற 3 அணிகளுடன் தலா ஒரு போட்டியில் பங்கேற்றிருந்தது. அதன் அடிப்படையில் குழு நிலையில் முதல் 2 இடங்களை பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் வகையில் போட்டி அட்டவணை அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ப நேற்றுடன் முதல் சுற்று லீக் ஆட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்க குழு பியில் 3 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றிகளுடன் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தினை பெற்றது இலங்கை அணி. அதே குழுவில் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளுடன் 4 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தினை பெற்ற பங்களாதேஷ் அணியும் அரையிறுதியை உறுதிப்படுத்தியது. மேலும் குழு ஏயில் 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 6 புள்ளிகளை பெற்ற பாகிஸ்தான் அணியும்
3 போட்டிகளில் 2 வெற்றியுடன் 4 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடம் பெற்ற இந்திய அணியும் அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. அதன் அடிப்படையில் குழு ஏயில் முதலிடம் பிடித்த பாகிஸ்தான் அணி குழு பியில் 2ஆம் இடம் பிடித்த பங்களாதேஷ் அணியுடன் நாளை துபாய் சர்வதேச மைதானத்தில் முதல் அரையிறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை நடாத்துகின்றது. அதேபோன்று குழு பியில் முதலிடம் பிடித்த இலங்கை அணி குழு ஏயில் 2ஆம் இடம் பிடித்த இந்திய அணியுடன் சார்ஜா சர்வதேச மைதானத்தில் நாளை இலங்கை நேரப்படி காலை 10:30 மணிக்கு பலப்பரீட்சை நடாத்துகின்றது. இரு அரையிறுதிப் போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் இத்தொடரின் தீர்மானமிக்க இறுதிப் போட்டியில் எதிர்வரும் 8ஆம் தேதி துபாய் சர்வதேச மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை 10:30 மணிக்கு சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.